ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட வீக்கெண்ட் விலாக் தாங்க. சாட்டர்டே சண்டே எடுத்த விலாகு. சண்டே பாட்லக் பிளான் பண்ணியிருந்தோம், பொங்கல் பாட்லக். இந்த வருஷம் வீக் டேஸில் வர்றதுனால டியூஸ்டே வருது. ஸோ அதனால் வந்து அப்போல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சண்டே வந்து பாட்லக் பிளான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஊர்லெல்லாம் பொங்கலுக்கு லீவ் விட்டுருவாங்க, ஒரே ஜாலியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் கோலம்ங்க, இங்கே கோலம் வந்து இந்த குளிரில் போடவே முடியல. எனக்கு சுத்தமாக கோலம் போடவும் வராது. ஸோ அதனால் வந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபேமிலியை அப்படின்ட்டு. ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தது. சரி, ஓகே, எல்லாமே நன்மைக்கு தானே அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த பாட்லக் பிளான் பண்ணியிருந்தோம். என்னதான் வந்து நம்ம ஃபேமிலியை மிஸ் ஆனாலும் இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணும்போது ஓகே, பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதுக்காக தான். ஸோ நாங்கள் என்ன அப்படின்னா வால்மார்ட்டுக்கு போயிட்டு பாட்லக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா இந்தியன் கிராசரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க. நான் என்னோடய வீட்டுக்காரர் தர்ஷன் மட்டும் தான் போகிறோம். தமிழ் ஸ்கூல் இருந்து ஹர்ஷன் வந்துட்டு அவன் வந்து விளையாட போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. இருந்தாலும் நம்ம பார்த்து கட்டின வீடு எல்லாம், நம்ம வாங்கின சொத்து திங்ஸு ஒன்றுன்னா பார்த்து இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் நம்மளோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த கலிஃபோர்னியா இன்சிடென்ட் தான் போய்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. மக்களுக்கு எதுவும் ஆகலைனாலும் அவ்வளோ பிளேஸ் இல்லையா. ஒருத்தரும் எப்படி வீடு கட்டியிருப்பாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருஷம் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலிஃபோர்னியா இன்சிடெண்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. அது கேட்கும்போதே வந்து ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. நான் காலையிலேருந்து ஒரே மனசு உறுத்தலாகவே இருக்க மாதிரி இருந்தது. அதுதான் என்னோடய வீட்டுக்காரர்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எல்லாம் இருந்து நத்திங் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு வரும்போது ஸோ நிறைய ஞாபகங்கள், நிறைய இதெல்லாமே எல்லாமே இருக்கும் இல்லையா. மொத்தமாக இல்லைன்னு ஆகும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் பேசும்போது கேட்கும்போது அவ்வளோ இதாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே. நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்மார்ட் போனோம் இல்லையா. வால்மார்ட் போகும்போதே தர்ஷுக்குட்டி சொல்லிட்டான் எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அவனை வந்து ஸ்ட்ராலர்லேயே எடுத்து உட்கார வச்சாச்சு. ஏன்னா அடுத்து தூங்கிடுவானா என்னமோ அப்படின்ட்டு. நான் பாட்லக்கு என்ன டிஷ் எடுத்திருக்கேன்னா மேங்கோ பச்சடியும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தாங்க. ஸோ அதுக்காக தான் மேங்கோ வந்து வாங்கலான்னு வால்மார்ட் வந்தாச்சு. மேங்கோவும் எடுத்தாச்சு, பொட்டேட்டோ எடுத்தாச்சு. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வெஜ்ஜு தான். மோஸ்ட்லி பொங்கல் அப்படின்னாலே வெஜ்ஜு தான் பிளான் பண்ணுவோம். மற்ற டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் இருக்கும். ஸோ இந்த டைம் ஃபுல்லாகவே வெஜ்ஜு தாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் வந்து வீட்டுக்குள்ளே இந்த வின்டர் டைமில் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு நம்ம மட்டும்தான் இருப்போம். எது ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு செலிப்ரேஷன் வரும்போது 4 பேர் பார்ப்போம், பேசுவோம், நிறைய வந்து இது பண்ணுவோம். நல்லா ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதும் தெரியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த பாட்லக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக தான் இங்கே வந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாட்லக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் பாட்லக் ப்ரிப்பரேஷன் அதுதான் வந்து போகும். வால்மார்ட்டில் எனக்கு எப்படி வந்து என்னோடய சைஸுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்காதோ அதே மாதிரி இந்த மாதிரி கிளியரன்ஸ்லாம் போட்டிருப்பான் சம்டைம்ஸு. ஸோ தர்ஷுக்கோ ஹர்ஷனுக்கோ தேடும்போது கிடைக்காது. அது ஏன் தான் தெரியலை. எனக்கு தான் அப்படி அமைதா, எல்லாருக்கும் அப்படி அமைதான்னு எனக்கு தெரியலைங்க. கிளியரன்ஸ் தான் போட்டிருந்தான். சரி, ஓகே, ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸு வந்து கிறிஸ்மஸ்க்கு எடுத்துட்டோம், அதனால இது வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இது எல்லாமே பார்க்க எனக்கு பிடிக்கல, அப்படின்னா அதையுமே வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா, உனக்கு தான் சாக்ஸு. வா. ஃபைனலாக வால்மார்ட்டில் பில்லை போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போகும்போதே தர்ஷுக்குட்டி தூங்கிட்டான். நான் தெரியும் எனக்கு இப்படி தான் நடக்கும்னு. எப்போதுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவான். வீட்டில் இருக்கும்போது தூங்குடா அப்படின்னா தூங்கவே மாட்டாங்க. காரில் ஏறினா போதும் தூக்கம் வந்துடும் அவருக்கு. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்? சிக்னேச்சர் இந்தியன் கிராசரி. அங்கே
போகலன்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அங்கதான் உனக்கு அங்கே டீ வச்சிருப்பாங்க. நீ காலையிலேயே போய் இங்கே காணும் கப்பை. இங்கே வந்து காலையிலேயே ஹர்ஷனை விட போகும்போது போய் முக்கிட்டு வந்திருக்கிறேன். எங்கே சிக்னேச்சருக்கு, சாரி என்ன கடை, ஸ்டார் பக்ஸுக்கு. நீ என்ன சொல்கிற? அடிக்கிற குளிருக்கு நம்மளுக்கு யாராவது டீ போட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்தியன் கிராசரிஸ் வந்தால் டீ குடிச்சிக்கலாம். அதை தான் சொல்லி என்னோடய வீட்டுக்காரர் கலாச்சிட்டே இருப்பார். நீ இந்தியன் கிராசரி வர்றதுக்கான ரீசனே இது தான், டீ குடிக்க தான் அப்படிம்பாரு. ஆமாங்க, யார் இல்லைன்னு சொன்னது? நம்ம அந்த குளிரில் குடித்தா போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே சண்டே எடுத்த விலாகுங்க. நான் வந்து மாங்காய் பச்சடி பண்ணிகிட்ருக்கிறேன். மார்னிங் ஒரு 10:30க்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மேங்கோ பச்சடியும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோடய வீட்டுக்காரர் ரெசிபின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் லாஸ்ட் ஒரு டைம் பண்ணியிருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரியே ஃபாலோ பண்ணேன். ஸோ மாங்காய் பச்சடி, பொட்டேட்டோ ஃப்ரைங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் வந்து எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனை முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்து பட்டுப்பாவாடை சட்டை எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டுமே வந்துட்டு எல்லாமே சாம்பார், வத்த குழம்பு, மோர் குழம்பு, அப்பளம், ரசம், வடை, பாயாசம், பொரியல், 3 வகை பொரியல், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். பச்சடி, கூட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஒரு நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஜென்டர் ரிவீல் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஜென்டர் ரிவீலை முடிச்சுட்டு கொஞ்சம் கேமிங்லாம் போச்சுங்க. ஸோ எங்களோட டே பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி தான் போச்சு. நீங்களும் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் போடுங்க. சின்ன பாப்பாவா நீ? பாய்க்கு சவுண்ட் கம்மியா வருதுப்பா. பாய் பாய் ஓகேவா? இல்ல கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 சொல்லுங்க. இல்ல 1 2 3 சொல்லுங்க. நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, இல்ல வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் வந்து 10ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. பாய் பாய் பாய். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜென்டர் ரிவீல் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து கேம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் வச்சுட்டு அதை பொருத்திட்டு ஒரே ஊதில் எத்தனை ஊதுறாங்களோ அதுதான் வந்து டீமாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். யார் எடுத்திருந்தா அப்படின்னா பிரேம் அண்ணா எடுத்திருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாரு. ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் வந்து சிவா வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை பொறுத்துறதுலேருந்து அடுத்து கீழேருந்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி எடுத்திருக்காங்க பாருங்களேன். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரேம் அண்ணா எடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக வந்து 2 டீமாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ 2 டீமில் இருந்தும் ஒருத்தராக வந்து அதை ஊதுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஊதும்போதும் கவுண்ட் எழுதிட்டு ஃபைனலாக எந்த டீம் எவ்வளோ ஊதியிருக்காங்களோ அவங்க தான், அதிகமாக ஊதியிருக்காங்களோ அவங்க தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்ஸுக்கும் இந்த கேம்ஸ் இருந்தது.
ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லா கேம்லேயும். 2 points. சரி 2 points. அவ்வளவுதான் போப்பா. லைட் ரூல் 3 ஊது. இது கை வைக்காத கல்யாணம் கை 8 3 stars. No. 2, 3 stars. நீங்க வா 70. ஓகே. இது என்ன டீம்? இது வெண்பொங்கல். ஓகே, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். சரி ஓகே, வெண்பொங்கல் இருந்து ஃபர்ஸ்ட் டீம். வாங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, கிட்ஸுக்கு மட்டும் தான் பக்கத்துல. 1 2 3 ஸ்டார்ட். அவ்வளோ ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். அவ்வளோதான், டன். 2 3 4 5 6 7 8 இருக்கு. உங்கள் டீம் வாங்க. ஓகேவா? வெயிட் பண்ணு. 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. 5 6 7 8 2 3 ஸ்டார்ட். அவ்வளோதான் டன். 2 3 ஸ்டார்ட். 16 ஓகே ஸ்டார்ட். 2 3 ஸ்டார்ட். அவ்வளோதான். 6 1 2 3 ஸ்டார்ட். அவ்வளோ 2 3 ஸ்டார்ட். அவ்வளோதான், டன். ஓகே, எவ்வளோன்னு பாருங்க. ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். அவ்வளோதான். எவ்வளோ இருக்கு? அவ்வளோதான். 2 3 ஸ்டார்ட். அவ்வளோதான் கார்த்தி, அவ்வளோதான். சூப்பர். One, two, three, start. அவ்வளோ முடிஞ்சிருச்சு. பேசிட்டே இருக்காங்க, அடிச்சு காட்டுங்க. அவ்வளோ டன் டன். 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர். 15 1 2
ஸ்டார்ட். அவ்வளோ. ஓகே, வெண்பொங்கல் டீம் won the game. 1 2 3 start. Come on, Madison. Come on, Madison. Come on, Madison. Come on, come on, come on, come on. Super, super. Super. 1 2 3 start. வந்துருங்க. Okay, இந்த டீம் 1 2 3 start. போடி போ. 1 2 3 start. பொறுமையா. சூப்பர் ப்ரோ. கவிதா, இருங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. எடுங்க வைங்க. 1 2 3 start. தள்ளிக்கோங்க சூப்பர் அவ்வளவுதான். சூப்பர் அவ்வளவுதான். ஓகே. 1 2 3 start. அவ்வளவு மாஸ். ஓகே. 3 2 1 start. Super, super, super. 1 2 3 start. That's okay, that's okay. பதட்டப்பட வைக்காதீங்க. 1 2 3 start. Okay. Table கை வச்சிருக்காங்க. 3 start. நீங்க தான் எடுக்கணும். இல்ல 15 நிமிஷம் 3 2 1 start. ஓகே, வெண்பொங்கல் won the game. இன்னும் 2 நிமிஷம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஃபைனலாக என்ன க்ளீனிங் தான் போகும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்களும் வந்து இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோங்க. கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.